நம்ம விண்வெளிக்கு அனுப்பின ஹபிளாக இருக்கட்டும், கெப்லராக இருக்கட்டும், ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக அனுப்பப்பட்ட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் சில கிரகங்கள் மட்டும்தான் நம்ம பூமி மாதிரியே ஹேபிட்டபிள் ஜோன், கோல்டன் லாக் ஜோன் சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்கு. அதில் ரொம்ப பாப்புலரான ஒரு பிளானட்னா K2-18b அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸோ பிளானட். இந்த எக்ஸோ பிளானட் சம்மந்தமாக நிறைய ரிசர்ச்கள் ரொம்ப வருஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கூட நிறைய ரிசர்ச்கள் பண்ணாங்க சயின்டிஸ்ட்டுங்க. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட்டுங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா லைஃப் சிக்னஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரகத்தில் உயிர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தடயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதா பெரிய ஹைலைட்டான விஷயம். நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தலைமையிலான ஒரு குழு தான் இதை கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்மால் ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ளஸ் அந்த பிளானட்டை பற்றியும் அந்த பிளானட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தன்மைகள்லாம் இருக்கு, இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டதை போட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடுறாங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை நம்ம பூமியில இருந்து நம்மளால பார்க்க முடியுமா, அதுவும் வெறுங்கண்களால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா வெறுங்கண்களால பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நம்மளால பார்க்க முடியும். லியோ விண்மீன் தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுல இந்த K2-18 அப்படிங்கிற இந்த சூரியனை, இந்த நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியும். சுமார் 125 ஒளியாண்டுகள், அதாவது லைட் இயர்ஸ் தள்ளி தான் இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தை சுத்தி எந்த ஒரு கிரகம் வள வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சயின்டிஸ்டுகள் 2015 நம்ம கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி டிரான்சிட் மெத்தட் மூலமா இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரகம் வள வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வோட ரிசல்ட்ல இந்த நட்சத்திரத்தோடைய அந்த பிரைட்னஸ்ல சின்னதாக ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த தடங்கள் ஒரு கிரகத்தினால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் முதல்ல ஆரம்பத்தில் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச ஒரு விஷயம் சரியா தான் இருந்திருக்கு. இந்த K2-18 அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை சுத்தி K2-18b அப்படிங்கிற ஒரு கிரகம், பேர் வைக்கப்பட்ட அந்த கிரகம் வலம் வருது அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் உறுதிப்படுத்தினாங்க. ஆனா இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம சயின்டிஸ்டுகள் K2-18c அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கிரகமும் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சயின்டிஸ்டுகளால் வைக்கப்படுது. ஆனா இது ஒரு கூற்றா மட்டுமே இருக்கவே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தகுந்த ஆதாரம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனா இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. பட் K2-18b அப்படிங்கிற ஒரு பிளானட் கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். நான் முதல்ல சொன்ன மாதிரியே பொதுவா இந்த மாதிரியான வேற்று உலகங்களை, எக்ஸோ பிளானட்டுகளை நம்ம சயின்டிஸ்டுகள் டிரான்சிட் மெத்தட் மூலமா தான் கண்டுபிடிப்பாங்க. நான் வீடியோல கூட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த டிரான்சிட் மெத்தட்னா என்ன, இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம சயின்டிஸ்டுகள் எப்படி ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நட்சத்திரத்தை நம்ம சயின்டிஸ்டுகள் ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரம் ஒரு பிரைட்னஸை கொண்டு இருக்கும். அதாவது ஒரு பிரைட்னஸை எப்பவுமே வெளிப்படுத்திட்டு இருக்கும். அந்த பிரைட்னஸுக்கு ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அதை சுத்தி ஏதாச்சும் ஒரு பிளானட் வலம் வருது அப்படிங்கிறத சயின்டிஸ்டுகள் இந்த டிரான்சிட் மெத்தட் மூலமா கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம பூமி கூட நம்ம சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா, அப்படி சுத்தி வரும்போது சின்னதா நம்ம பூமி நம்ம சூரியனுடைய அந்த பிரைட்னஸ்ல ஒரு தடங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் ஒரு சூரியனுடைய பிரைட்னஸ்ல தடங்களை ஏற்படுதுன்னா அங்க ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்துவாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். சரிப்பா, இதெல்லாம் ஓகே, நம்ம சயின்டிஸ்டுகள் இந்த மாதிரி தான் அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஆனா நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்ம பூமி ஹேபிட்டபிள் சோன்ல இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கூட 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நீ ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்க. பட் இந்த K2-18 அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த கிரகம் K2-18b அப்படிங்கிற அந்த கிரகம் கிட்டத்தட்ட 2 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அது ஹேபிட்டபிள் சோன் சொல்றியே, அது எப்படி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இதுக்கான விளக்கத்தை நம்ம சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது ஒரு எல்லோ டாப் நட்சத்திரம். அதுவே இந்த K2-18 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு M டைப் நட்சத்திரம். நட்சத்திரங்களில் சில வகைகளை நம்ம சயின்டிஸ்டுகள் பிரிச்சிருக்காங்க. அதில் இந்த M டைப் நட்சத்திரம் தான் இந்த
K218 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம். அதாவது ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம், சிகப்பு குள்ளன் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் செல்லமாக கூப்பிடுவாங்க. இந்த சிவப்பு குள்ளன் நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம சூரியனை விட அதிகமாக வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தாது. கிட்டத்தட்ட 45% வந்து வெப்பத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். பிரைட்னஸும் அந்த அளவுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறத கூட அதிகமாக வெளிப்படுத்தாது. இந்த ஒரு ரீசன்னாலேயே இந்த வகை நட்சத்திரங்களை ஏதாச்சும் ஒரு கிரகம் சுற்றி வருது அப்படின்னா மேபி அந்த பிளானட்ல உயிர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. அந்த வகையில தான் இந்த K218 அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து 2 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட்டான K218b இருந்தாலும் கூட ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமி சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சூரியனுடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5000 கெல்வின் வெப்பம் அளவு கொண்டது. அதுவே இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமான K218 அப்படிங்கிற நட்சத்திரத்தோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 3457 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது தான் இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு நம்ம சூரியனை விட கம்மியான அளவு டெம்பரேச்சரை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத. இதுக்கப்புறமா இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்ம பூமியோட நாட்கள் படி கிட்டத்தட்ட 33 நாட்கள்லேயே இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுற்றி வந்துருமா? அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு 3 நாட்களுக்கு அப்புறம் இந்த கிரகத்தில் ஒரு வருஷம் பிறக்குது நம்ம பூமியோட நாட்கள் படி. இங்க மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒருக்க நம்மளுடைய பர்த்டே கொண்டாடிட்டு இருக்க வேண்டியது. சரி, ஹபிள் டெலஸ்கோப் மூலமா இந்த கிரகத்தை நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட அதிநவீன டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா இந்த கிரகத்தை ஏதாச்சும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரகத்தோடைய வளிமண்டலம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகளை வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணாங்க. அதன் மூலமா கண்டுபிடிச்ச டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரகத்தோடைய அந்த மேல்பரப்புல வளிமண்டலம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சாங்க. அந்த வளிமண்டலம் கூட ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மற்றும் மீத்தேன் மாதிரியான கலவைகளால் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. வாட்டர் வேப்பர்ஸ், நீர் ஆவியாகுதல், அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த கிரகத்துல நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் தடயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, மேபி வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் இப்போ வரைக்கும் நம்புறாங்க. என்னதான் இப்போதைக்கு இது வந்து தியரியா சொல்லப்பட்டாலும் எதிர்காலத்தில் இது சம்பந்தமான ஆய்வுகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு அதோட முடிவு அப்படிங்கிறது இந்த கிரகத்துல நீர் ஆவியாகுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்குது, இங்க நீர் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அங்க மேகங்களும் இருக்கும். அப்படி மேகங்கள் இருக்கும் போது அங்க மழை பொழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அந்த மழை என்ன மாதிரியான மழையா இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து ஆய்வுகள் பண்ணி அதுக்கப்புறமா அதுவும் நீரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூமி மாதிரி ஒரு ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அங்க நீர் இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி மேகக்கூட்டங்கள், வளிமண்டலங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ இதுவும் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகம் தான் 100% அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட்கள் உறுதிப்படுத்துவாங்க. இந்த ஒரு ஆராய்ச்சி இப்போதைக்கு பண்ணப்பட்டு நீர் இருக்கலாம், அதுவும் வாட்டர் வேப்பர்ஸ் சொல்லப்படக்கூடிய நீர் ஆவியாகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கிரகம் இந்த K218b அப்படிங்கிற இந்த வேற்று உலகம் மட்டும்தான். சரி, இது தொடர்ந்து இந்த கிரகத்தை ஒரு தனி கேட்டகரியில வந்து சேர்த்திருக்காங்க. அதாவது ஹைசன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேட்டகரியில சேர்த்திருக்காங்க. அண்ட் சூப்பர் எர்த்தாவும் இருக்குது. ஸோ இந்த ஹைசன் பிளானட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான கிரகங்கள்ல ஹைட்ரஜன் வாயு, அதுக்கப்புறம் ஓஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கிரகத்துல அதிகமா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை வந்து ஹைசன் பிளானட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஹைசன் பிளானட்ஸ் கேட்டகரியில் என்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருந்தீங்கன்னா இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நம்ம சேனலோட நேமை அந்த அட்டு போட்டு சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ஹைசன் பிளானட்ல வேற எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுறேன். சரி, இப்போ திரும்ப மறுபடியும் கான்டென்ட்டுக்குள்ள வருவோம். இந்த கிரகத்தில் அந்த ஹைட்ரஜன் வாயுவும் அந்த ஓஷன் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் முதல்ல சொன்ன மாதிரியே இது அந்த நட்சத்திரத்தோடைய அந்த ஹேபிடபிள் சோன்ல இருக்கு. ஸோ அங்கே நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த கருதுகோள்னால தான் அங்கே ஓஷனும் அந்த ஹைட்ரஜனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. சரி, நாசா விண்வெளிக்கு அனுப்பின அதிநவீன தொழில்நுட்பத்தோடு அனுப்பப்பட்ட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லப்படுற அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த K218b அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா ஹைட்ரஜன், மீத்தேன், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், இந்த மாதிரியான வாயுக்களும் அதோடைய அட்மாஸ்பியர்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து உறுதிப்படுத்துச்சு. இதுக்கப்புறமா சமீபத்தில் அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அனுப்பின அந்த டேட்டாஸை திரும்ப மறுஆய்வு செஞ்சு
அதை டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மனிதகுலம் கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்ல பயோ சிக்னேச்சர் சொல்லப்படக்கூடிய உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான தரவுகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் அந்த ஜேம்ஸ் வெப் அனுப்பின அந்த டெலஸ்கோப் அனுப்பின அந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சயின்டிஸ்டுங்க அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த லைட் சிக்னேச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்னவா அந்த கிரகத்தில் கண்டுபிடிக்கப்படுச்சுன்னா டைமெத்தல் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கேஸ் இதோடைய வளிமண்டலத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அனுப்பின தரவு மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டைமெத்தல் சல்ஃபைடு அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா நம்ம வாழ்ற நம்ம பூமியில கூட இந்த டைமெத்தல் சல்ஃபைடு அப்படிங்கிற இந்த கேஸ் இருக்குதான் செய்யுது. இந்த கேஸை உற்பத்தி பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய அந்த பாசிகள் தான் இந்த டைமெத்தல் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த வாயுவை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ உயிர்கள் மட்டும் வாழ்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கேசஸ் வந்து ஒரு பிளானட்ல உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளால் கருதப்படுது. உயிர்கள் இல்லாம இந்த மாதிரியான கேசஸ் இயற்கையாக உருவாகிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேஸ் இந்த பிளானட்ல K2-18b அப்படிங்கிற அந்த கிரகத்தில் இருக்குதுன்னா மேபி அங்க உயிர்கள் இருக்கலாம், சின்ன சின்ன நுண்ணுயிர்களோ பாசி மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு காட்டுத்தீ மாதிரி உலகம் முழுக்க ஒரு லைட் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து பெருமையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவரை பத்தி நம்ம நினைக்கும் போது நம்ம உண்மையிலே பெருமை கொள்ளணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விஞ்ஞானியும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிக்கும் மதுசூதனன் சொல்லப்படுற அவருடைய தலைமையிலான குழு தான் இந்த கிரகத்தோட வளிமண்டல சம்பந்தமான ஆய்வுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து அந்த கிரகத்தோட அந்த வளிமண்டலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுல இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கும்போது பூமியில எப்படி டைமெத்தல் சல்ஃபைடு அப்படிங்கிற அந்த ஒரு கேசஸ் வந்து இருக்கோ, பைட்டோபிளான்டஸ் அதுக்கப்புறம் பாசிகள் மாதிரியான உயிர்கள் வந்து எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணுதோ அதே மாதிரி விஷயம் இருக்கக்கூடிய அந்த கேஸ் இந்த கிரகத்தோடைய அந்த வளிமண்டலத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைஃப் சிக்னேச்சர் சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், இப்ப நம்ம பூமியில நீர் அப்படிங்கிறது இருக்கு, ஓஷன் இருக்கு, இந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த பாசிகள் பைட்டோபிளான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து இந்த டிமெத்தல் சல்ஃபைடு அப்படிங்கிறது நம்ம பூமியில கேசஸா வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கிரகத்திலும் நீர் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா தெரிய வந்தது இந்த கிரகத்துல நீர் இருக்கு. மீத்தேன் மற்றும் அமோனியா இந்த ரெண்டு சேர்ந்த கலவைகளான ஒரு நீர் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஓஷன் கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கருதுறாங்க. அந்த நீர் கூட லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் அந்த கிரகம் வந்து அதோடைய நட்சத்திரத்திலிருந்து அதோடைய ஹேபிடபிள் சோன்ல இருக்கு. அந்த ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய கிரகங்களில் நீர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பூமி மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நீர்களாக தான் அங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கிரகத்திலையும் அந்த நீர் கலவைகள் என்னதான் வித்தியாசமா நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி இல்லாம இருந்தாலும் அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா கருதுறாங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ சம்பந்தமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் டெய்லி நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.